Connecting your world. வணக்கம். ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது டக்குனு இன்டர்நெட் கட்டானா எப்படி இருக்கும்? அப்பாப்பா செம கடுப்பாகும் இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு டெக்னிக்கலா எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனைய ரொம்ப ஈஸியா எப்படி சரி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆமாமா, எனக்கு புரியுது. கரெக்ட்டா ஒரு நல்ல படம் பார்க்க ஆரம்பிக்கும்போது, இல்லனா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கும்போது தான் இந்த வைஃபை நம்மள சோதிக்கும். அந்த கடுப்பு இருக்கே! ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு தீர்வு ரொம்பவே சிம்பிள். சரி வாங்க, நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்க இன்டர்நெட்டை மறுபடியும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் சொல்றத மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களை வேகமா ஆன்லைனுக்கு கொண்டு போறேன். ஓகே, வேலையா நாம ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களை செக் பண்ண போறோம். அதாவது நம்ம ரவுட்டரை ஒரு தடவை கண்ணாலேயே பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். 3 விஷயம்தான். முதல்ல ரவுட்டருக்கு பவர் வருதா, 2வது கேபிள் கனெக்ஷன் சரியா இருக்கா, 3வது அதுல இருக்கிற அந்த சின்ன லைட்ஸ் என்ன சொல்லுது. இதைத்தான் இப்போ பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். உங்க ரவுட்டர்ல பவர் லைட் ஆன்ல இருக்கான்னு ஒரு பார்வை பாருங்க. ஒருவேளை லைட் எரியலைன்னா பிளக் கொஞ்சம் லூஸா இருக்கலாம். ரவுட்டர்லயும் சரி, ஸ்விட்ச் பாக்ஸ்லயும் சரி, கேபிள் நல்லா டைட்டா மாட்டியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. சரி, இப்போ உங்க ரவுட்டரை பாருங்க. அதுல பின்னாடி நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வேற கலர்ல இருக்கும். நீலம் இல்லனா மஞ்சள் மாதிரி. அதுதான் வேன் போர்ட். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க இன்டர்நெட் கம்பெனிலிருந்து வர்ற மெயின் கேபிள மாட்டுற இடம் அதுதான். அந்த கேபிள் லூஸா இருக்கான்னு பாருங்க. அதை எடுத்து நல்லா கிளிக்னு ஒரு சத்தம் கேட்கற வரைக்கும் அழுத்தி மாட்டுங்க. அவ்வளவுதான். இந்த லைட்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம கிட்ட பேசுற ரவுட்டரோட மொழி. பச்சை இல்ல நீல நிறத்துல அது பிளிங்க் ஆச்சுன்னா நான் நல்லா இருக்கேன், இன்டர்நெட்டோட பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா அதுவே சிகப்பு ஆரஞ்சு கலர்ல எரிஞ்சாலோ இல்ல சுத்தமா எரியாம இருந்தாலோ பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, இன்டர்நெட் வர்ற இடத்துல இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப கேபிள் லைட்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியும் இன்டர்நெட் வரலையா? இப்போ நம்ம அடுத்த அஸ்திரம். உலகத்துல இருக்கிற முக்காவாசி எலக்ட்ரானிக் பிரச்சனையையும் சரி பண்ற அந்த மேஜிக் டெக்னிக் தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த 30 செகண்ட் கேப் தான். முதல்ல ரவுட்டரோட பவர் கேபிள கழட்டிடுங்க. அப்புறம் அவசரப்படாம 1ல இருந்து 30 வரைக்கும் பொறுமையா எண்ணுங்க. அப்புறமா திரும்பவும் பவர் கேபிள மாட்டுங்க. இந்த சின்ன இடைவெளி தான் ரவுட்டருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுத்து சின்ன சாஃப்ட்வேர் பிரச்சனைகளை சரி செய்யும். பவர் போட்ட உடனே இன்டர்நெட் வந்துடாது. ரவுட்டர் ஆன் ஆகி அதுல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகி அது ஒரு நிலைக்கு வர 1 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் உங்க போன்ல வைஃபை லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு வைஃபை பேர் தெரியுதான்னு. ஓகே, இப்ப நாம இன்னொரு ஸ்டெப் உள்ள போக போறோம். கொஞ்சம் டெக்னிக்கலா தோணலாம், ஆனா சத்தியமா சொல்றேன், இது ரொம்ப ஈஸி. பயப்படாம நான் சொல்றத செய்யுங்க. உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ கூகுள் குரோம் இல்லனா வேற ஏதாவது பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. மேல வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ற இடத்துல 192.168.0.1 இந்த நம்பர்ஸை அப்படியே டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இது வேலை செய்யலனா கவலை இல்ல, கடைசி நம்பரான 0.1க்கு பதிலா 1.1ன்னு மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அந்த நம்பரை டைப் பண்ணினதும் ஒரு லாகின் பேஜ் வரும். இது வேற ஒன்னும் இல்ல, உங்க ரவுட்டரோட கண்ட்ரோல் பேனல்குள்ள போறதுக்கான ஒரு வழி. இங்க இருந்து தான் நம்ம ரவுட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா கிடைக்குதான்னு நம்மால பார்க்க முடியும். பொதுவா நீங்க புதுசா வாங்கின எல்லா ரவுட்டர்களுக்கும் யூசர் நேம் ஆட்மின்னும் பாஸ்வேர்டும் ஆட்மின்னும் சின்ன எழுத்துல தான் இருக்கும். அதையே டைப் பண்ணி உள்ள போங்க. நீங்க உள்ள லாகின் பண்ணினதும் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதையெல்லாம் பார்த்து குழம்பிக்காதீங்க. நீங்க தேட வேண்டியது ஸ்டேட்டஸ் அல்லது WAN அப்படிங்கிற வார்த்தையே மட்டும்தான். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அங்க WAN IPன்னு போட்டு அதுக்கு பக்கத்துல ஏதாவது நம்பர்ஸ் இருந்தா சூப்பர், உங்க ரவுட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வெற்றிகரமா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களால லாகின் பேஜ்குள்ள போகவே முடியல, இல்லனா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த WAN IP முகவரி இருக்கிற இடத்துல காலியா இருக்கு, அப்போ என்ன பண்றது? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே இல்ல. இந்த நிலைமையில நம்மளால செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுட்டோன்னு அர்த்தம். இதுக்கு மேல பிரச்சனை உங்க ஏரியாவுல சர்வீஸ் டவுன் ஆயிருக்கலாம், இல்லனா அவங்க சைட்ல இருந்து கனெக்ஷன்ல பிரச்சனை இருக்கலாம். உடனே உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது கடைசி மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேர்வு. ஆனா இத செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. இங்க ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. நல்லா கவனிங்க. ஃபேக்டரி ரீசெட் அப்படிங்கிறது உங்க ரவுட்டரை நீங்க புதுசா கடையிலிருந்து வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே மாத்திடும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வைஃபை பேரு, உங்க பாஸ்வேர்டு, நீங்க பண்ணி வச்சிருந்த எல்லா செட்டிங்ஸும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். சோ உங்களுக்கு இதெல்லாம் திரும்பவும் முதல்ல இருந்து செட் பண்ண தெரியும்னா மட்டும் நான் சொல்றேன் மட்டும் இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்க, இல்லனா வேண்டாம். சரி, துணிஞ்சாச்சு. உங்க ரவுட்டரோட பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்ட மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தான் இந்த ரீசெட் பட்டன் ஒளிஞ்சிருக்கும். ஒரு பேப்பர் கிளிப் இல்லனா சிம் கார்டு எடுக்கிற பின்ன வச்சு அந்த பட்டனை ஒரு 10 செகண்ட் விடாம அழுத்தி பிடிங்க. ரவுட்டர்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஒரு தடவை பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அப்போ உங்க விரலை எடுத்துட்டா போதும், ரவுட்டர் ரீசெட் ஆயிடும். மொத்தத்துல நாம என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப். முதல்ல கேபிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் ரீபூட் பண்ணி பாருங்க. பெரும்பாலான பிரச்சனை இதுலயே சரியாயிடும். அப்படியும் வேலை செய்யலைன்னா செட்டிங்ஸ்ல வேன் ஐபி இருக்கான்னு பாருங்க. எதுவுமே சரி வரலைன்னா உங்க கடைசி ஆப்ஷனான ஃபேக்டரி ரீசெட்டை பயன்படுத்துங்க. பாத்தீங்களா, நீங்களே ஒரு சின்ன டெக்னீஷியன் மாதிரி உங்க வீட்டு இன்டர்நெட் பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க. இதுக்கு எந்த பெரிய டெக்னிக்கல் அறிவும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த தடவை உங்களை சந்திக்கிறேன்.